அட என்னது, இன்கம் டாக்ஸ் வந்து நோட்டீஸ் வந்திருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணேன், அதற்கான தகவலை இப்ப கேட்டிருக்காங்க. என்ன செய்யறது? யாரு? வாங்க வாங்க உட்காருங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. என்னோட கேஷ் டெபாசிட் தகவல்களை கேக்குறாங்க. எனக்கும் இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. அப்படியா? நானும் பிரச்சனையில தான் இருக்கிறேன். இந்த நோட்டீஸ் உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட்ல வந்ததா? ஆமா. நீங்க போர்ட்டல்ல போய் ரிப்ளை பண்ணலையா? போர்ட்டல்ல ரிப்ளையா? நான் ரிட்டர்ன் ஃபைலே பண்ணலையே. போர்ட்டல்ல எப்படி ரிப்ளை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு ஹவுஸ் வைஃப். சரி, இத பாருங்க, நான் சொல்றேன். முதல்ல இ ஃபைலிங் போர்ட்டலுக்கு போகணும், லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி ஏஐஎஸ் போறேன். அப்புறம் இ வெரிஃபிகேஷன்ல கிளிக் பண்றேன். இங்க உங்களுடைய நோட்டீஸ் தெரிஞ்சிடும். ரிப்ளை பண்றதுக்கு பெண்டிங்ல கிளிக் பண்ணுங்க. நீங்க ரிமார்க்ஸ் எழுதி சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி அனுப்பலாம். உங்க நோட்டீஸின் அனெக்ஷர் 2லையும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லப்பட்டிருக்கு எப்படி ரிப்ளை சப்மிட் பண்றதுன்னு. அப்படியா? நான் முதல்ல இ ஃபைலிங் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்றேன், அப்புறம் என்னோட அக்கவுண்டை கிரியேட் பண்றேன், அதுக்கப்புறம் என்னோட ரிப்ளையை சப்மிட் பண்றேன். அவ்வளவுதான். நான் இப்பவே வீட்டுக்கு போய் என்னோட ரிப்ளையை சப்மிட் பண்றேன். ரொம்ப நன்றி. ஆனா நான் என்ன பண்றது? ரிட்டர்ன் ரொம்ப தப்பா ஃபைல் ஆயிடுச்சே. ஏன் அப்படி இருக்க? ஒன்னும் ஆகாது. டிபார்ட்மெண்ட்ல நோட்டீஸ் அனுப்பி கலைச்சு போயிடுவாங்க. ஒரு நாள் நோட்டீஸ் வரவே வராது. இங்க பாரு ரமேஷ், நீ நோட்டீஸுக்கு ரிப்ளை பண்ணாம இருக்க. டிபார்ட்மெண்ட் உன் மேல அபராதமோ அல்லது ப்ரொசீடிங்ஸோ தொடங்கலாம். அதனால என்ன பண்ணு, நீ இதுல இருந்து தப்பிக்கணும்னா நோட்டீஸ்க்கு உடனடியா ரிப்ளை பண்ணிரு. இன்கம் டாக்ஸ்ல இ வெரிஃபிகேஷனே இல்லப்பா. இங்க பாரு ரமேஷ், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா இ வெரிஃபிகேஷன் ஸ்கீம் 2021 தொடங்கப்பட்டாச்சு. இதன் கீழே வரி செலுத்துவோர் ஒவ்வொருவரும் தங்களுடைய பண பரிவர்த்தனையை ஐடிஆர்ல சொல்ல மறந்துட்டாலோ அல்லது தவறா காட்டிட்டாலோ அல்லது ஐடிஆர் ஃபைல் பண்ணலைனாலோ கணினி மூலமா இந்த மிஸ் மேட்சை ஐடென்டிஃபை பண்ணலாம். வரி செலுத்துவதற்கான ஃபைலிங் அதன் இ ஃபைலிங் போர்ட்டல்ல பதிவு செய்யப்பட்ட இமெயில் ஐடி இல்ல ஸ்பீட் போஸ்ட் மூலமா அனுப்பலாம். இதற்கான இன்டிமேஷன் பதிவு செய்யப்பட்ட மொபைலுக்கு SMS மூலம் அனுப்பப்படும். ஓ அப்படியா? இந்த நோட்டீஸ் வெரிஃபிகேஷன் தகவல் உன்னோடதே இல்லைனா, தகவலே தவறா இருந்தா யாருக்கு தெரியும் உன்னோட பிரச்சனை? யார்கிட்ட போய் நீ அறிவுரை கேப்ப? கவலையே படாத, ஒன்னும் ஆகாது. ரமேஷ், கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த தகவல்களை கேட்கும். இந்த தகவல்கள் உன்னுடையது இல்லைன்னா நீ கம்ப்ளைண்ட்ஸ் போர்ட்டல்ல போய் உன்னுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். இல்லனா இன்கம் டாக்ஸ் ஹெல்ப்லைன் 180010342215க்கு போய் உதவியை கேட்கலாம். அட, மறுபடியும் அதே யோசிச்சுட்டு இருக்க. நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்ட ரமேஷ், இப்ப ரிப்ளை பண்ணி என்ன ஆக போகுது? ரமேஷ், நீ உன்னுடைய அப்டேட்டட் ரிட்டர்னை அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னாடி 2 வருஷம் வரைக்கும் ஃபைல் பண்ணலாம். உன்னை ஆபீஸ்க்கெல்லாம் கூப்பிடுவாங்க, சனிக்கிழமை வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க புதன்கிழமை வாங்கன்னு. ஒரு முறை போனா எல்லா வேலையும் முடிஞ்சிடுமா? இல்ல, நீ நடந்து நடந்து உன்னோட செருப்பெல்லாம் தேஞ்சு போயிடும். ரமேஷ், உன் செருப்பெல்லாம் தேயாது. இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னா, வீட்டில் இருந்தபடியே எல்லா நடவடிக்கையும் நீ செய்ய முடியும். நான் சொன்னதை நம்பல. மார்னிங் வாக் வர்றாருல்ல குமார் சார், அதான்ப்பா நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இ வெரிஃபிகேஷன் ஸ்கீம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு நல்ல ஸ்கீம்னு சொன்னாரு. இப்ப ஞாபகம் வருதா? ஆமாப்பா, உண்மைதான். அட, இது கேளு. ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் இ வெரிஃபிகேஷனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட உதவி எனக்கு தேவையே இல்லை. கவலைப்படாதீங்க, வருமான வரித்துறை உங்களுடைய நல்லதுக்காக தான் பணியாற்றி கொண்டிருக்கிறது. வருமான வரித்துறை என்ன சொல்லுதுன்னா, சரியான தகவல்களை கொடுத்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களியுங்கள். ஒவ்வொரு வருமான வரி செலுத்துபவரும் நாட்டை கட்டமைப்பவரே.